கொடுத்த நிலத்தை தெய்வத்துக்கிட்டே திருப்பி கேட்டவரு ரத்தவாந்தி எடுத்து இறந்து போறாரு. இங்க ஒரு மன்னர் செல்வ செழிப்போட மனைவி குழந்தைகளோட இருந்தாலும் அவர்கிட்ட நிம்மதிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமே போயிட்டு பல கோயில்களுக்கு போய் நீராடி அன்னதானத்தை வழங்கினாலும் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்ல. கடைசியில ஒரு சாமியார் கிட்ட போய் இந்த நிம்மதி எனக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் இந்த ராஜ்யத்தை விட்டு நீ மட்டும் வெளியே போ, எந்த இடம் பார்க்காம அலைஞ்சு திரிஞ்சு எங்க உனக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு நீயே தேடுன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. மன்னரும் ராஜ்யத்தை விட்டு தனியாவே கிளம்புறாரு. ஆனாலும் எந்த கோயில்களுக்கு போய் எந்த சாமியார பார்த்தாலும் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்ல. இதுக்கு மேலையும் நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லிட்டு காட்டு பக்கமா நடந்து போறாரு. தூரத்துல ஒரு சலங்கையோட சத்தம் கேக்குது. அதை பார்த்து அவருக்கு பயம் வரல, அதுக்கு பதிலா அம்மாவோட அரவணைப்பு கிடைக்குது. அந்த சத்தத்தை கேட்டே நடந்து போனவரு காட்டோட நடுப்பகுதியில வந்து நிக்கிறாரு. அங்க பார்த்தா பூஜை பண்ணி வச்ச ஒரு சாமியோட கல் இருக்குது. அதை பார்த்த அந்த மனுஷனும் தன்னோட ஆயுதத்தை போட்டுட்டு ஆனந்த கண்ணீரோட கையெடுத்து கும்பிட்டு நிக்கிறாரு. திரும்பி பார்த்தா அங்க வாழுற பழங்குடி மக்கள் எல்லாரும் நீங்க எதை வேணாலும் கேளுங்க, நாங்க கொடுக்கறோம், எங்க பஞ்சுருளி தெய்வத்தை மட்டும் கேட்காதுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட்ல பக்கத்துல நிக்கவரோட மேலேயே அந்த பஞ்சுருளி தெய்வம் இறங்குது. மன்னரை பார்த்து அந்த காடே அலறுற மாதிரி ஒரு சத்தத்தை போட்டுட்டு இது எந்த எல்லை வரை கேக்குதோ அதுவரை என் மக்களுக்கு நீ கொடு, நான் உன் கூட வாரேன், கொடுத்த வாக்க மீறினா தெய்வ குத்தமே நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மன்னரும் நீங்க சொன்னபடியே நான் குடுக்கறேன்னு சொல்லிட்டு தெய்வத்தை எடுத்துட்டு அரண்மனையை நோக்கி போறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட அவரோட அப்பா இருந்து கதையா சொல்லிட்டு வராரு.